வெல்கம் டு வில்லேஜ் ஹவுஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் சுண்டக்காய் குழம்பு. இதெல்லாம் ஒரு கடவுள் வரப்பிரசாதங்க நம்மளுக்கு கொடுத்துருக்குறது. அவ்வளோ நல்ல குணங்கள் இதில், சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இதை ஃபஸ்ட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது போட்டு சுண்டைக்காய் இந்த மாதிரி நசுக்கி அதை விதையை எடுத்து அலசிடணும். இந்த அளவுக்கு நசுக்கி இதை தண்ணியில் போட்டு அலசிடணும். இதே மாதிரி எல்லாத்தையும் நசுக்கி எடுத்துக்கணும். சுண்டைக்காய் காரக்குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்: பூண்டு, வெங்காயம் 2, தக்காளி 2, கருவேப்பிலை, சுண்டைக்காய் நசுக்கி அலசி வச்சது, புளி, வெந்தயம், எண்ணெய், கடுகு, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள். அவ்வளோதான். இவ்வளோதான் தேவையான பொருள். இப்போது வானல் காஞ்சிடுச்சு, எண்ணெய் ஊற்றுவோம். கடலை எண்ணெய். இப்போது எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம், வெடிச்சதும் பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு வதக்கணும். வெங்காயம் வதங்கிடுச்சு, தக்காளி போட்டுக்கலாம். வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போடணும். தக்காளி வெங்காயம் வதங்கிடுச்சு நல்லா. இப்போ சுண்டைக்காய் போட்டு வதக்கிக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மிளகாத்தூள் எல்லாம் போடணும். மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள், தனியாத்தூள் 2 ஸ்பூன், எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கிட்டு வதங்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி, இதில் அவ்வளோ நல்ல குணங்கள் இருக்குங்க. எலும்பு புளி கரைசல் ஊற்றிடணும். ஒரு அரை எலுமிச்சம்பழம் அளவு புளி தண்ணி ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். முதலே கொஞ்சம் போட்டிருக்கோம், இப்போ கொஞ்சம் போட்டுக்கணும். அவ்வளோதாங்க. இதை கொதிக்க வச்சு அப்பளத்தை கூட சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். அதோட இது எலும்பு தேய்மானத்துக்கெலாம் ரொம்ப நல்லது. எலும்புக்கு சக்தி கொடுக்குற ஒரு சுண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. இது வயிற்றை சுத்தப்படுத்தும், ரத்தத்தை சுத்தப்படுத்தும், எலும்புக்கு ரொம்ப நல்லது. அவ்வளோ நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது இதில்.
எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம், ஆனால் இது ரொம்ப நல்லது, சாப்பிடலாம். சுண்டைக்காய் கிடைச்சா இது மாதிரி காரக்குழம்பு வச்சு சாப்பிட்லாம். இதையே கடைஞ்சி சாப்பிட்லாம். ஒரு நாள் அது கடையிலேருந்து எடுத்து போடுறோம் வீடியோ. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.